சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவலில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கே வந்து கால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சிட்டி லொக்கேஷனில் ஒரு நல்ல ஒரு வெல் டெவலப்பிங்கான லொக்கேஷனில் ஸோ இமீடியட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சூட் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியுமே இருக்க போகுது. ஸோ சைட்டுமே ஒரு சின்ன சைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங்கில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் வரமோ ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸிங்கில் நமக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறனால இமீடியட்டாக சோல்ட் அவுட்டுமே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டேரெக்டாக எப்பவும் போல் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்னாலும் அவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விசிட்மே வந்து பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். டுடே நம்ம ஷோவில் ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஷோட பிரதிஷா எலைட் ப்ராப்பர்ட்டிஸை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து ரிவீல் பண்ண வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஹைடெக் ப்ராப்பர்ட்டிஸோட நியூ ஆஃபீஸ் வெஸ்ட் தாம்பரத்தில் ஓப்பன்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனல் சார்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷயமே வந்து கொடுத்துடலாம். ஸோ சைட் நான் வந்து ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஃபுல்லி ரெசிடென்ஷியலுக்கு மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்மே லான்ச்மே வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃபுல்லாகவே இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த சைட்மே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டினியூட்டி அப்படியே நமக்கு வந்து இது பண்ணிக்கலாம். டோட்டலாக 1 ஏக்கர்ஸில் 25 பிளாட் சிஎம்டி அப்ரூவலில் இந்த ப்ராஜெக்ட் லான்ச்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ்னு வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லாமே வந்து ஹைலைட்ஸ் தான் வந்து சொல்லணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாராலுமே அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய சைஸஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய ப்ரைஸஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் அண்ட் ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராஜெக்ட் லான்ச்மே வந்து பண்ணியிருக்காங்க. சைட் உள்ள அமெனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வைஸ் பர்பஸ் பார்த்தோம்னா சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு மெயின் கேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் டாப் ரோட் அண்ட் ஸ்ட்ரீட் லைட் அண்ட் அமெனிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அமெனிட்டிஸாக வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் தான். ப்ளஸ் இதோட வந்து பார்த்தோன்னா அப்ரிசியேஷனுமே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங்கில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்னைக்கு ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஒரு அசட்டாக இது வந்து மாறும். சென்னையில் ரியல் எஸ்டேட்டு அதிகமாக டெவலப்பிங் ஆகக்கூடிய லொக்கேஷன் அண்ட் ரோடுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரோடு தான். அந்த ஜிஎஸ்டி ரோடில் பெருங்களத்தூரில் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. நார்மலாகவே ஜிஎஸ்டி ரோடு எப்போவுமே வந்து பீக்கில் வந்து இருக்கும். ஏன்னா சவுத் சைடில் போகிறவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ரோடு தான் வந்து யூஸ்மே வந்து பண்ணுவாங்க. இதுக்கு அடிஷ்னலாக இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சரௌண்டிங்கில் 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ரேட் எல்லாமே டே பை டே இன்க்ரீஸ் ஆகட்டும். நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நல்ல ஒரு டெவலப்பிங்குமே வந்து ஆகிட்டு இருக்கு. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட்டுமே ரீச்மே ஆகிடலாம். ஸோ இன்னொரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்னி நியூ பஸ் ஸ்டாண்டு நமக்கு அவுட்டர் ரிங் ரோடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி ஓப்பன்மே வந்து பண்ண போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்மளோட சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போவே வந்து தெரியும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கும் அண்ட் அவுட்டர் ரிங் ரோடுக்கும் நடுவில் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சைட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு ஆக்சஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ரீபெரும்புதூர், உரகடம் அண்ட் காஞ்சிபுரம், பெங்களூர் பைபாஸ் அந்த ஆக்சஸ்மே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சிட்டியில் போகிறதுக்குமே வந்து பார்த்தோன்னா தாம்பரம் பைபாஸ் நம்ம அந்த ரோடுமே ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியாக ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆர்மே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிட்டி உள்ள ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் பெருங்களத்தூர்லேருந்து ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் நியர்பை ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிரசன்ட் காலேஜாக இருக்கட்டும், அண்ட் பெரிய இன்ஸ்டியூட் அண்ட் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அண்ட் ஸ்கூல் பொறுத்தவரை வேலம்மாள் ஸ்கூல் அண்ட் ஸ்ரீ நிகேதன் ஸ்கூலுமே இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், நிறைய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த சரௌண்டிங்கில் வந்து அவைலபிளாக வந்துருக்கு. சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பெருங்களத்தூர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பார்க் நியர்பையில் தான் நம்மளோட சைட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பார்க் டோட்டலாக 25 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க். நம்மளோட சைட்லேருந்து ஈஸி ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் பொறுத்தவரை அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால பேங்க்லோர் நம்ம தாராளமாக அப் டு 90% வரை பில்டர் சைட்லேயே சப்போர்ட்மே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் பொறுத்தவரை ஆக்சுவல் ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் 5500 போட்டிருக்காங்க. பட் லான்ச்சிங் ஆஃபர்ஸாக ஃபஸ்ட்டு வரக்கூடிய 10
கஸ்டமர்ஸுக்கு மட்டும் 5000 ருபீஸ் ஆஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னொரு மெயினான ஹைலைட்ஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா சைஸஸுமே வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான சைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்டேஜாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்கொயர் டைமென்ஷனில் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து பிளான் பண்ணுறவங்களுக்கு ஸோ நல்ல ஒரு எலிவேஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்கிறது அப்படிங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட்டுமே வந்து கொடுக்க முடியும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு நம்மளுடைய கனவு வீடாக இருக்கட்டும், ஸோ நம்ம இண்டிபெண்டண்டாக வீடு வந்து கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த சைட் ரொம்ப வந்து சூட் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து இபி போஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஃபுல்லி ரெசிடென்சி ஏரியா, நியர்பை ஷாப்ஸ், ஸ்கூல் எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இமீடியட்டாக பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.